வயிற்றிலே இருக்கிறது பரிசுத்த ஆவியின் மூலமாய் உருவாக்கப்பட்டது. பரிசுத்த குழந்தை பரிசுத்த ஆவியின் மூலமா உருவானது. இது இரட்சகராய் பிறக்க போகிறது. இது கன்னிகையா இருக்கிற இந்த சகோதரியை கன்னிதான் என்ன பண்ணணும், ஒரு கன்னிகை தான் என்ன பண்ணணும், ஒரு குமாரனை பெறணுமே தவிர சோதரம் அவளை தீட்டுப்படுத்த கூடாது அப்படின்றதுக்காக யோசேப்பு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு 10 மாசங்களும் ஆவியின் கனியாகி இச்சை அடக்கம் என்ற கனியை அவன் கொடுத்து கொண்டிருந்தான். பாத்திரம் அப்படியே ஜெபிக்க போறோம். ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான். சோதரன் இந்த பார்க்கிற இந்த வசனத்தில் பார்க்கிற 20ஆம் வசனத்தில் சோதரம் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே கண்டபோது அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அநேக காரியங்களை யோசேப்புக்கு சோதரன் அந்த சொப்பனத்திலே தேவ தூதன் கர்த்தருடைய தூதன் சொல்லிட்டே வர என்ன சொல்றார் அப்படின்னா, அங்க பார்க்கிறோம் சோதரம் இயேசு என்று பெயரிடணும், அவர் இரட்சகராய் இருப்பார், நீ அவர் சேர்த்துக்குள்ள ஐயப்படாதே. இதெல்லாம் தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான்னு சொல்லப்பட்டிருக்கல்லவா, அந்த வாக்குத்தத்தை நிறைவேறதான் அந்த காரியங்கள்லாம் தேவ திட்டங்கள்லாம் இருக்குது. அதனால நீ என்ன பண்ணாத, அவளை தள்ளிவிடவோ சோதர சேர்த்துக்கொள்ள ஐயப்படாத, தள்ளிவிட சிந்திச்சு கொண்டிருக்காத, நீ என்ன பண்ண சேர்த்துக்கொள்ளுன்னு சொல்லி தேவ திட்டங்கள் எல்லாம் தேவத்துக்கு என்ன பண்றாரு சொல்லி முடிக்கிறார். அல்லேலூயா. தேவ திட்டங்களை என்ன பண்றாரு சொல்லி முடிக்கிறார். கவனிங்க. அதுக்கப்புறம் அந்த 24ல பாருங்க, யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான். அல்லேலூயா. என்ன பண்றாரு, கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக்கொள்ள ஆரம்பிக்கிறார். என்னெல்லாம் கர்த்தருடைய தூதன் சொன்னாரோ அதன்படியே அவங்க செய்ய ஆரம்பிக்கிறார். கவனிங்க. அதுக்கு பின்பதாக அந்த வசனத்தின் கடைசியில பாருங்க 25, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். நல்லா கவனிங்க. இந்த தேவதூதன் சொல்லும் போது சாதாரணமா சொல்லல. நீங்க இதை சாதாரணமா வாசிச்சு பார்க்கிறோம். சோதரி இந்த காரியங்கள் எத்தனையோ அர்த்தங்கள் இருந்திருக்கும். ஏன் அந்த அந்த இம்மானுவேல்ன்றது ஏன் ஞாபகப்படுத்துறாரு அப்படின்னா பாருங்க, அங்க பாருங்க 23ஆம் வசனத்துல, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக அப்படி சொல்லி ஏன் அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துறாரு? எதற்காக இந்த வசனத்தை தேவதூதன் ஞாபகப்படுத்துறாரு? தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது, தீர்க்கதரிசி தான் சொல்லப்பட்டது. அப்படி ஒருவேளை இருந்தாலும் இங்க 25ஆம் வசனத்திற்கும் அந்த வசனத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. 25க்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. என்ன சம்பந்தம்னா பாருங்க, சோதரன் குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் என்று சொல்லி இந்த வசனத்துல நான் யோசிக்கிற. கவனிங்க. சோதரன் தேவதூதன் என்னெல்லாம் சொல்லியிருந்திருப்பார் அப்படின்னா, என்னெல்லாம் தேவத்திட்டத்துல சொல்லியிருப்பார் அப்படின்னா, யோசேப்பே உனக்கு நியமிக்கப்பட்ட உனக்கு மனைவியா இருக்கலாம், ஆனா தேவ திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, தேவனுடைய தீர்க்கதரிசி என்ன சொல்லி இருக்கிறார்னா, ஒரு கன்னிகை தான் கர்ப்பவதியாகி குமாரனை பெறணும். என்ன பண்ணணும்? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறணும். இதுதான் தேவ திட்டம். இந்த தேவ திட்டத்தை தான் ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் உரைச்சிருக்கிறாங்க. அந்த திட்டம் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக நீ என்ன பண்ணக்கூடாது, உனக்கு மனைவியா நியமிக்கப்பட்டாலும் 10 மாசம் இந்த குழந்தையை பெற்றெடுக்கும் வரைக்கும் உன் மனைவி நீ கையில தொடவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த திட்டத்தை தேவதூதன் ஏற்கனவே தரிசனத்துல சொப்பனத்துல யோசேப்புக்கு தெளிவா சொல்லியிருப்பார். அதனாலதான் அந்த 25ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சோதரி 25 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க பாருங்க, சோதரி அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். அவளை அறியவே இல்லை. குமாரனை பெருமளவுக்கும் ஒரு போது கூட தன் மனைவியா இருந்தாலும் கூட, ஒருவேளை அதற்கு முன்பதாக திருமணம் ஆயிருந்திருக்கலாம், திருமணம் ஆனாலும் கூட தன் மனைவியை தொட்டு கூட பார்த்திருக்க மாட்டார். ஏன்னா அங்க வயிற்றில இருக்கிறது பரிசுத்த ஆவியின் மூலமாய் உருவாக்கப்பட்டது. பரிசுத்த குழந்தை பரிசுத்த ஆவியின் மூலமா உருவானது. இது இரட்சகராய் பிறக்க போகிறது. இது கன்னிகையா இருக்கிற இந்த சகோதரியை கன்னிதான் என்ன பண்ணணும், ஒரு கன்னிகை தான் என்ன பண்ணணும், ஒரு குமாரனை பெறணுமே தவிர சோதரம் அவளை தீட்டுப்படுத்த கூடாது அப்படின்றதுக்காக யோசேப்பு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு 10 மாசங்களும் ஆவியின் கனியாகி இச்சை அடக்கம் என்ற கனியை அவன் கொடுத்து கொண்டிருந்தார் சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. சத்தத்தை விட்டு அல்லேலூயா.
அல்லேலூயா. அந்த 10 மாசங்களுக்குள்ள அவருடைய பாதுகாப்பு, என்னுடைய பிள்ளை இல்ல, இது தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய பரிசுத்தம் உள்ளது, அது பரிசுத்தமா பெற்றெடுக்கணும், பரிசுத்தமா பெற்றெடுக்கணும். ஏன்னா தேவன் சொப்பனத்தை சொல்லிட்டாரு, ஒரு கன்னிகைதான் ஒரு குமாரனை பிறக்கணும், ஒரு கன்னிகைதான் குமாரனை பெற்றெடுக்கின்றதுக்காக தன்னை அடக்கி கொண்டு சோத்திரம் பரிசுத்தத்தில் உண்மையுள்ளவராய் சோத்திரம் பரிசுத்த குலைச்சலை உண்டாக்காதபடி யோசேப்பு தன்னை காத்து கொண்டாரே, அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு நீதிமான். அல்லேலூயா. அதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு நீதிமான். பரிசுத்தனா யோசிச்சு பாருங்களேன். தான் மனைவி 10 மாசமா கூட தான் இருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய திட்டத்தின்படி அவளை தொட்டு கூட பார்க்கல. அதுதான் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட நீதிமான். அதுதான் உண்மையான பரிசுத்தம். அல்லேலூயா. அதான் உண்மையான பரிசுத்தம். பாருங்க, ரூத்து 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிங்களேன். ரூத் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அங்க பார்க்கும்போது ரூத்துக்கு ஒரு தீர்மானம் இருந்துச்சு. நீ போகும் இடத்துல நானும் வருவேன், நீ தங்கும் இடத்துல நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி ரூத் ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தா, என் மாமி சோத்திரம் எதை தெய்வமாய் கொண்டாங்களோ அதையே நான் பின்தொடருவேன், என் மாமியே பின்தொடருவேன் அப்படி சொல்லி தன் மாமியினுடைய பின்னாடியே போகிறதா பார்க்கிறீங்க. பாருங்க 18ல பாருங்க சோத்திரம் 17 பாருங்க, நீ மரணம் அடையும் இடத்துல நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். அதற்கு பாருங்க 18, அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாயிருக்கிறது கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு கூட ஒன்றும் பேசல. மன உறுதி. என்ன மன உறுதினா, தான் மாமியவே பின்பற்றுவேன், மாமி போற இடத்துக்கு தான் போவேன், மாமி வணங்குற தெய்வத்தை தான் நான் வணங்குவேன், அதை விட்டு நான் பின்மாறவே மாட்டேன் அப்படி சொல்லி ரூத் என்ன பண்ணாலா உறுதியா இருந்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்படி இருந்தா ரூத்? எப்படி இருந்தாங்க? உறுதியா இருந்தால். சோத்திரம் மன உறுதி. அது சாதாரண சொல்லப்படல, மன உறுதியா இருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு பாருங்க சோத்திரம் மன உறுதி, அதே ஒரு மன உறுதி தான் சோத்திரம் கர்த்தருடைய திட்டத்தின் படி, கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தின் படி ஒரு கன்னி குழந்தை பிறக்கணும்னா நான் அதை தொட்டு கூட பார்க்க மாட்டேன், என்னை தன்னை அடக்கி கொண்டு குழந்தை பெருமளவுக்கும் அவளை அறியாதிருந்தார் சொன்னது போல ஒரு மன உறுதி நமக்குள்ள வரணும். ஏன்னா கர்த்தர் மூலமா தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற போகிறார், நம்ம மூலமா தேவ திட்டத்தை நிறைவேற்ற போகிறார். அப்படின்னா சோதரர் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? மன உறுதி உள்ளவர்களாக. சோதரர் நமக்காக நியமிக்கப்பட்ட புருஷன் வர வரைக்கும், நமக்காக நியமிக்கப்பட்ட மனைவி வர வரைக்கும் வாலிபத்தை காத்து கொண்டு ரூத் அதான் சொல்லப்பட்டிருக்குது, மன உறுதியா இருந்தால். அல்லேலூயா. தேவனையே பற்றி கொண்டு எப்படி மாமியாரை பற்றி கொண்டிருந்தாலும் அதே போல பரிசுத்தத்தை பற்றி கொண்டு தேவனையே பற்றி கொண்டு தன்னை காத்து கொள்ளும் போதுதான் தேவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்ற முடியும். யோசிச்சு பாருங்க, வாலிப பிரயத்துல நம்முடைய பரிசுத்த குலைச்சல் உண்டாக்கக்கூடிய எத்தனையோ சூழ்நிலைகள் வரும். அத்தனை சூழ்நிலைகளிலும் ஜெயம் எடுத்து மன உறுதியா என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். அதான் பார்க்கிறோம் சோத்திரம் தானியேலை குறித்து பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்குது, சோத்திரம் ராஜாவுடைய போஜனத்துல தன்னை என்ன பண்ண மாட்டேன், தீட்டுப்படுத்தவே மாட்டேன்னு சொல்லி தானியேல் மன உறுதியா இருந்தார். அதே போல சோதரர் நம்ம என்ன பண்ணணும்? மன உறுதியா இருக்கும்போது தான் அந்த இயேசு கிறிஸ்துவை எப்படி குழந்தையாய் பரிசுத்தமா பெற்றெடுத்தாரோ அதே போல நம் மூலமாய் தேவ திட்டத்தை அழகா பெற்றெடுக்க முடியும், அழகா நடத்த முடியும். அல்லேலூயா. சத்தத்தை விட்டு அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் நம்ம மேல எவ்வளோ பெரிய தேவ திட்டத்தை வச்சிருக்கிறார், எவ்வளோ தரிசனங்கள் வச்சிருக்கிறார், எவ்வளோ தேவ திட்டங்கள் எல்லாம் நம்ம மூலமா நிறைவேற்றணும்னு வச்சிருக்கிறார். ஆனா அதுக்கு முக்கியமா சோத்திரம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனிடத்தில் சேரவே முடியாது. நம்முடைய சரீரத்தை நம்ம பரிசுத்தமா காத்துக்கொள்ளல அப்படின்னா, நம்முடைய சிந்தனைகளை பரிசுத்தமா காத்துக்கொள்ளல அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமா காத்துக்கொள்ளல அப்படின்னா கண்டிப்பா இப்படிப்பட்ட தேவ திட்டத்தை நம்ம நிறைவேற்ற முடியாது. யோசேப்பு பாருங்க 10 மாசங்களை தன்னை காத்துக்கொண்டு தன்னை அடக்கி கொண்டிருந்து பரிசுத்த பிள்ளையை பெற்றெடுத்தது போல, இந்த பூமிக்கு அழகான ரட்சகரை கொடுத்தது போல நமக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடு, நமக்குள்ள ஒரு தன்னடக்கம், நமக்குள்ள ஒரு இச்சை அடக்கம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த உலக பிரகாரமான காரியங்கள் இருந்து, பாவ இச்சைகள் இருந்து, உலகம் நம்மை மயக்கத்திலிருந்து நம்ம தப்பித்து கொண்டு கண்டிப்பா நம்ம அடக்கி கொண்டிருப்போம். சொன்னா கர்த்தர் யோசேப்பை பயன்படுத்தியது போல உங்களையும் கர்த்தர் என்னையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. லேலூயா. அப்படி இல்ல நம்முடைய இஷ்டத்துக்கு தான் போவோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பயன்படுகிற பாத்திரமாவே இருக்க மாட்டோம். சோதர சாலமோனை போல அந்த ராஜாவுடைய தகுதி இழந்து அவருடைய பிள்ளைகளும் தகுதி இழந்து போனதான் நம்முடைய வாழ்க்கை தேவ திட்டங்கள் எல்லாம் திசை மாறி போய் கிடக்கும்.
அல்லேலூயா, சத்தத்தை அல்லேலூயா. நமக்கு வாய்ப்புகள் தேடி வரும் சோதர. வாய்ப்புகள் தேடி வரும்போதெல்லாம் சோதரம் பார்க்கிறோம். யாக்கோபுடைய பிள்ளை யோசேப்பு பாவத்தை விட்டு விலகி ஓடினது போல நம்ம விட்டு விலகி ஓடணும். நம்ம மனதுரு ரூத் இருந்தது போல மன உறுதியா நம்ம இருந்தா மட்டும்தான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும் போதுதான் சோதரம் யோசேப்பு அழகா ஒரு சோதரம் இயேசு கிறிஸ்து பெற்றெடுத்தது போல, கர்த்தருடைய தரிசனத்தின்படி கர்த்தருடைய தீர்க்க தரிசிகள் உரைக்கப்பட்டது போல, ஒரு கன்னி ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தது போல நாமும் சோதரம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும் போதுதான் அழகான இயேசு கிறிஸ்துன்ற தரிசனத்தை அல்ல தேவன் கொடுக்கிற தரிசனத்தை நம்ம மேல வச்சிருக்க தேவ திட்டத்தை எல்லாம் தேவனுக்காக நாம் செயல்படுத்த முடியும். ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். யோசேப்பு மட்டும் ஒருவேளை அந்த இடத்தில் தவறி இருந்தார் அப்படின்னா அது பரிசுத்த குழந்தையா இருந்திருக்காது, அது வேற மாதிரியா இருந்திருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த தேவ திட்டத்தை குலைச்சு போடுகிற ஒரு காரியமா இருந்திருக்கும். எல்லாவற்றிலும் யோசேப்பு பொறுமை உள்ளவராக இருந்தார். எல்லாவற்றிலும் யோசேப்பு கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார். எல்லாவற்றிலும் யோசேப்பு பொறுமுள்ளவராக இருந்து தன்னை காத்துக்கொண்டு சோதரம் எல்லாவற்றிலும் பொறுமுள்ளவராக இருந்ததுனாலதான் இன்னைக்கு இரட்சகராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவராகவே சோதரன் நமக்காக நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் என்னை கேட்ட பரிசுத்தராயிருங்கன்னு சொல்லி ஆண்டவர் தைரியமா சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மளும் நீதிமானா இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஆண்டோடைய தரிசனங்களை நிறைவேற்றக்கூடிய ஆள்லாம் கண்டிப்பா நம்மளும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து பொறுமையா இருந்து ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவர்களாக, ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவர்களாக, பரிசுத்தத்தில் உண்மையானவை காத்துக்கொள்வர்களாக சோதரம் அதே போல சோதரம் பொறுமை உள்ளவர்களாக நம்ம இருக்கும்போதுதான் தேவ தரிசனங்களை அற்புதமா நம்ம கட்டி காப்பாற்ற முடியும். அப்படி ஜபிக்கலாமா? ஜபிக்கும்படி எல்லாம் அப்படி எழுந்து நிற்போம். அப்படி எழுந்து நிற்போம்.